விஞ்ஞானிகளின் வாழ்க்கை வரலாறுகள் பல உள்ளன. இதில் சர் சி.வி. ராமன், ஸ்ரீனிவாச ராமானுஜன், தாமஸ் ஆல்வா எடிசன், நியூட்டன், ஸ்டீபன் ஹாக்கிங் என மற்றும் நம்பி நாராயணன் மற்றும் போன்ற பல விஞ்ஞானிகள் கதைகள் அடங்கும். இந்த கதைகள் அவர்களின் சாதனைகள், சவால்கள் மற்றும் உலகின் மீது அவர்களின் தாக்கம் பற்றிய அனைத்தையும் விளக்குகின்றன. முக்கிய விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களது கதைகள். சர் சி.வி. ராமன். டாக்டர் சர்வபள்ளி ராமகிருஷ்ணன் 20ஆம் நூற்றாண்டில் மிகவும் புகழ்பெற்ற அறிவுஜீவியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராகவும் 2வது குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றினார். அதைவிட அதிகமான விஷயங்களை நம்ம இப்போ அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரியும் என்று நினைக்கும் போது நாம் கற்றுக்கொள்வதை நிறுத்தி விடுகிறோம் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறுகிறார். ஒரு பேராசிரியராக இருந்ததால் கற்பிப்பதில் அவருக்கு மிகவும் ஆர்வம் இருந்தது. மேலும் அவர் தனது மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருந்தார். தனது புகழ்பெற்ற வாழ்நாளில் அவர் யுனெஸ்கோவின் தூதராகவும் பணியாற்றினார். நமது சமூகத்தின் கல்வியின் மதிப்பை மேம்படுத்துவதற்காக அவரது அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்புகளுக்கான பாரத ரத்னா உட்பட ஏராளமான பாராட்டுகள் பெற்றார். டாக்டர் சத்யேந்திரநாத் போஸ். சத்யேந்திரநாத் போஸ் இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற விஞ்ஞானிகள். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு கணிதவியலாளரும் ஆவார். ஜனவரி 1, 1894 அன்று கொல்கத்தாவில் பிறந்து வளர்ந்த போஸ் குவாண்டம் இயக்கவியல் குறித்த தனது படைப்புகளுக்காக மிகவும் பிரபலம் அடைந்தார். ஒரு அறிவியல் இதழால் நிராகரிக்கப்பட்ட பிறகு போஸ் தனது குவாண்டம் சூத்திரங்களை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அனுப்பினார். அவர் தனது கண்டுபிடிப்பு மற்றும் குவாண்டம் இயக்கவியலுக்கான பங்களிப்புகளையும் மதிப்பிட்டார். இது இன்று நாம் நன்கு அறிந்த பிரபலமான போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்டுக்கு வழிவகுக்கிறது. இந்திய அரசும் போஸின் இயற்பியல் பங்களிப்பை பாராட்டி அவருக்கு பத்ம விபூஷன் விருதை வழங்கியது. தொழில் ரீதியாக ஆசிரியராக இருந்த போஸ் இயற்பியலில் விரிவுரையாக வழங்குவதையும் விரும்பினார். அவர் ஒரு தேசிய பேராசிரியராகவும் நியமிக்கப்பட்டார் மற்றும் பல அறிவியல் நிறுவனங்களின் தலைவராக விளங்கினார். அவரது பங்களிப்புகள் பிரபலமான கடவுள் துகள் மற்றும் துகள் முடுக்கி உட்பட்ட பல அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தன. உண்மையில் போசன் மற்றும் அவரது பெயர் சர் ஜகதீஷ் சந்திர போஸ். இந்திய துணைக்கண்டத்தின் நவீன அறிவியலின் தந்தை அடிக்கடி குறிப்பிடப்படும் சர் ஜகதீஷ் சந்திர போஸ் சந்திரனின் தனது பெயரை அடையாளபூர்வமாக குறித்த ஒரு மனிதர். அமெரிக்க காப்புரிமை பெற்ற முதல் ஆசிரியர் இவர்தான். ரேடியோ அலைகள் மூலம் முதலில் வயர்லெஸ் தகவலை அனுப்பினார். இன்று நாம் வைவாவில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் அவரது ஆராய்ச்சி மற்றும் பரிசோதனைகள் வேர்கள் காண்கிறது. 1894 நவம்பரில் கொல்கத்தாவின் டவுன் ஹாலில் நடந்தபோது ஆர்ப்பாட்டத்தின் போது போஸ் துப்பாக்கி பொடியை பற்ற வைத்து மில்லிமீட்டர் வீச்சு அலைநீள துகள்களை பயன்படுத்தி தூரத்தின் மணியை அடித்தார். கொல்கத்தாவுடன் ஹாலின் போஸின் ஆர்ப்பாட்டத்தை கர்னல் வில்லியஸ் மெக்கன்சி நேரில் கண்டார். ஒரு கட்டுரையில் ரேடியோ அலைகள் வழியாக வயர்லெஸ் தகவல்களை பற்றி சாத்தியக்கூறுகளை போல் குறிப்பிட்டார். போஸ் தனது முதல் அறிவியல் அறிவுக்கான இரட்டை ஒளிகள் படிகங்கள் மூலம் மின்சார கதிர்களின் துருவமனைத்தையும் உருவாக்கினார்.
பாபா. இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தையாக டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா எல்லா காலங்களிலும் பிரபலமான அணு இயற்பியலாளராகவும் இருக்கிறார். ஒரு விஞ்ஞானி, தொலைநோக்கு பார்வை கொண்டவர் மற்றும் நிறுவன கட்டமைப்பாளராக டாக்டர் பாபா அணு இயற்பியல் மற்றும் அண்ட கதிர்கள் குறித்த தனது பணிக்கான நன்கு அறியப்பட்டவர். ஜனவரி 24, 1966 பிறந்த டாக்டர் பாபா தனது படிப்பில் சிறந்து விளங்கினார். இயந்திர பொறியியல் மற்றும் கணிதத்தின் பட்டங்களையும் பெற்ற இவர் ஐசக் நியூட்டன் ஸ்டூடெண்ட்ஷிப் உட்பட பல உதவித்தொகைகளை பெற்றார். 1933 பாபா மற்றும் முதல் அறிவியல் ஆய்வாளருக்கான தி அப்சர்பேஷன் ஆஃப் காமிக்ஸ் ரேடியேஷன் ஐ வெளிப்படுத்திய போது அணு இயற்பியல் முனைவர் பட்டம் பெற்றார். 1945 அவர் டாடா இன்ஸ்டிடியூட்டில் ஆஃப் பேமெண்ட்ஸ் ரிசர்ச் ஐ பாம்பேயில் நிறுவினார். அணுசக்தி நிறுவனத்தின் அவரது அன்பான நினைவான பாபா அணு ஆராய்ச்சி மையம் என்று அழைக்கப்படுகிறது. இயக்குநராகவும் இந்திய அரசின் அணுசக்தி துறையின் செயலாளராகவும் ஆனார். தனது ஆராய்ச்சியின் போது பாபா எலக்ட்ரான்களால் பாசிட்ரான்கள் சிதறடிக்கும் நிகழ்தகவுக்கான சரியான வெளிப்பாட்டையும் பெற்றார். அது அவரது நினைவாக பாபா சிதறல் என்று அழைக்கப்பட்டது. டாக்டர் பாபா கலை மற்றும் இசையை ஆதரித்தார். மேலும் அவருக்கு பிடித்தவை அடங்கிய ஒரு பெரிய தொகுப்பை வைத்திருந்தார். ஒவ்வொரு நூற்றாண்டில் பிறந்து மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதும் ஒரு குறிப்பிட்ட சாதனையாளர்களின் அவர் முக்கியமானவராக திகழ்ந்தார். டாக் வருவீங்களா? ஈஸியாக அப்படி நம்பர் யூஸ் பண்ணி டாக் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத கோவில் பக்கம் சொல்லி தருவாங்க. அவங்க ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே சொல்லு. சொல்லுமா? खुद को दें अनोखा और आरामदायक एहसास।